அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த கொடி தமிழ் கொடி. உலகிற்கே நாகரிகம் கற்றுத்தந்த இனம் தமிழ் இனம். கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பது ஔவையின் வாக்கு. அதில் இருந்து பிறழாமல் இன்று வரை வாழ்ந்து வருபவர்கள் தமிழர்கள். சனாதன தர்மத்தை பின்பற்றும் பாரத மக்கள் தினமும் குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்வதையே வழக்கமாக வைத்திருந்தார்கள். கடவுளின் முன்னால் நிற்கும் போது அகம் மட்டுமல்ல புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பிற மத வழிபாடுகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர்கள் சுத்தமாக இருப்பதும் இல்லாததும் அவரவர் விருப்பம். ஆனால் இந்துக்கள் குளிக்காமல் எந்த கோவிலுக்குள்ளும் நுழைவதில்லை. இன்னும் சொல்ல போனால் கோவிலுக்கு செல்லும் நாட்களில் தாம்பத்திய உறவில் கூட ஈடுபடுவதில்லை. அது கிராமங்களில் இருக்கும் சிறு தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, பெரும் தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, சுத்தம் சோறு போடும் என்று நம்பினார்கள். அத்தகைய தமிழர்களின் வரலாறுகளே திரைப்படங்களாக வந்தபோதும் அதில் நடித்தவர்கள் அழுக்கு உடை அணிந்ததில்லை. கருப்பு வெள்ளை படங்களை விடுங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ராஜராஜ சோழன் குறித்த திரைப்படத்தை பாருங்கள். எவ்வளவு ஒழுங்காக தமிழ் மன்னர்களும் குடிமக்களும் உடைகளை அணிந்திருந்தார்கள் என்பது விளங்கும். அடிமைகளின் தலைவனாக 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் நடித்த எம்ஜிஆரின் மீது ஒரு தூசி துரும்பு கூட படிந்திருக்காது. அவ்வளவு சுத்தம். அவ்வளவு ஏன், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சரித்திரமான புராண படங்களை எடுத்துக்கொண்டால் கூட அதில் நடித்திருக்கும் கதை மாந்தர்கள் மிக நேர்த்தியாக உடை அணிந்திருப்பார்கள். அவர்கள் வறுமையில் வாடினாலும் கூட உடைகளில் வெண்மை பளிச்சிடும். ஆனால் இன்று வரும் வரலாற்று படங்களை பாருங்கள். குறிப்பாக ப. ரஞ்சித் இயக்கத்தில் தற்போது வெளியாகி இருக்கும் தங்கலான். இந்த ஒரு படமே போதும் இவர்களின் படம் எடுக்கும் லட்சணம் என்னவென்று தெரிய. எல்லாமே புழுதி படிந்த வறண்ட காட்சிகளும் அழுக்கு உடை மனிதர்களாகவுமே வருகின்றனரே ஏன்? உலகத்திலேயே நாகரிகமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். கட்டிடக்கலை ஆகட்டும், உணவு உடை ஆகட்டும், எல்லோருக்கும் முன்னோடியாக விளங்கியவர்கள். கட்டிடக்கலைக்கு இன்றும் கம்பீரமாக நிற்கும் கோவில்களும் அரண்மனைகளும் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ஆதாரங்களுமே சாட்சி. அன்றே கழிவுநீர் வடிகால் கட்டமைப்புகளை நுட்பமாக திட்டமிட்டு செய்தவர்கள். பட்டு பருத்தி உடைகளில் விதவிதமான சாயமிட்டு முத்து நவரத்தினம் மணிகள் வைத்து தைத்து வேலைப்பாடுகளுடன் கூடிய உடைகளை அழகுற உடுத்தியவர்கள். ஆபரணங்களை பற்றி கேட்கவே வேண்டாம். இங்கிலாந்து ராணியின் மகுடத்தில் இங்கிருந்து திருடி சென்று பதிக்கும் அளவிற்கு விலை உயர்ந்த வைர கற்களையும் விலை உயர்ந்த நவரத்தினங்களையும் அன்றே உருவாக்கியவர்கள். அன்றைய அரசர்களும் அரசிகளும் பட்டு உடையும் பல வகை உயர்தர கற்கள் பதித்த ஆபரணங்களும் கழுத்திலும் தலையிலும் பூக்களை சூடி நெற்றியில் விபூதியும் அரச குலத்திற்கான திலகமும் இட்டு மங்களகரமான தோற்றத்துடன் தான் இருந்திருக்க கூடும். மக்களும் எளிமையான பருத்தி ஆடைகள் அணிந்திருக்க கூடும். அதுவும் வெள்ளாவி வைத்து வெளுப்பதை முறையாக தெரிந்தவர்கள். துணிகளை வெளுப்பதை ஒரு தொழிலாக கொண்டு ஒரு சமூகமே வாழ்ந்தது என்றால் சுத்தத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம் முன்னோர்கள் கொடுத்தார்கள் என்பதை நம்மால் அறிய முடியும். தினமும் குளித்து தலை சீவி சுத்தமாக இருந்தார்கள். பல துணிகளை வைத்து மாற்றி மாற்றி அணிந்தார்கள். குறிப்பாக நெற்றியில் திலகமிட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய தமிழ் படங்களில் தமிழர்கள் காட்டப்படுவது எப்படி? ஏன் அழுக்கான உடையுடன் தமிழர்கள் காட்டப்படுகிறார்கள்? பொன்னியின் செல்வனில் பாண்டியர்கள் பற்றிய காட்சிகளில் அவர்கள் எவ்வாறு காட்டப்பட்டார்கள்? அழுக்காக குளிக்காத உடையுடன் அல்லங்கோல முடியுடன் தெரிந்ததாகவே காட்டப்படும். அதே போலத்தான் காமெடி படமான இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. புலிகேசி மன்னர்கள் கட்டடக்கலையில் பெரும் நிபுணர்கள். கட்டடக்கலையிலே பெரும் முன்னேற்றங்களையும் நீர்ப்பாசன வசதிகளையும் ஏற்படுத்தியவர்கள். தற்போதைய கர்நாடக பகுதியில் இருந்த சாளுவ அல்லது சாளுக்கிய மன்னர்கள். அவர்களை இழிவுபடுத்தி எடுத்த படம் தான் அந்த இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. ராஜராஜ சோழனையை இழிவு செய்யும் போது இதெல்லாம் எம்மாத்திரம் என்கிறீர்களா? சரிதான். சரி, அந்த அழுக்கு உடைக்கு வருவோம். தமிழ் சினிமாவிலே ஆதி குடிகளை பூர்வ குடிகளை காட்டும் போது இப்படி அழுக்காக உடை அணிந்ததாக காட்டப்படுவது ஏன்? ஏனென்றால் ஹாலிவுட் படங்களில், ஐரோப்பிய வரலாற்று படங்களில் எல்லாம் இப்படித்தான் பொதுமக்கள் மட்டுமல்ல அரசனும் அழுக்காக இருந்ததாக காட்டப்படும். காரணம் அதுதான் அவர்களது வாழ்வியல் முறை. இடுப்பை சுற்றி கோவணத்தை விட கொஞ்சம் பெரிதாக அழுக்கேறிய பழுப்பு நிற
தோல் அல்லது காடா துணி போன்ற ஒன்றைத்தான் அணிந்திருந்தார்கள் என்பதுதான் அவர்களது வரலாறு. அவர்கள் பற்றிய குறிப்புகளை படித்து பாருங்கள். அவர்கள் வருடம் ஒருமுறை குளித்தாலே பெரும் வசதியான பணக்காரர்கள் என பொருள். துணியுமே அப்படித்தான். ஒரு முறை வாங்கிவிட்டால் அதை கிழியும் வரை அணிந்திருப்பார்கள் என்பதுதான் அவர்களது நிஜ வரலாறு. ஏனென்றால் அவர்களுக்கு துவைக்கவே தெரியாதே. சரி, இன்றைய தமிழ் சினிமாவில் பண்டைய தமிழ் மன்னர்களையும் மக்களையும் ஏன் அப்படி அழுக்காக காட்ட வேண்டும்? தமிழ் சினிமா இப்போது முழுக்க முழுக்க அந்நிய கைக்கூலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் பைனான்ஸ் வழங்கி படம் எடுத்தால் எப்படி எடுப்பார்கள்? அதுதான் இப்படி அசிங்கமாகவே காட்டி பணம் சம்பாதிப்பது. சினிமாவிலே ஆதிக்குடி என்றாலே நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் என தவறாக காட்டி அசிங்கப்படுத்துவது. இதை தொடர்ந்து பதிய வைத்தால் இன்றைய இளைய தலைமுறை மனதில் தமிழர்கள் பற்றிய பிம்பம் எப்படி பதியும்? அதுதான் திரைப்படங்களிலே காட்டினார்களே என்பதே அவர்களுக்கு ஆதாரமாகி விடும் அல்லவா? பாரதமும் பாரதியர்களும் நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியாத காட்டு முராண்டிகள். ஆங்கிலேயனும் அரேபியனும் வந்துத்தான் நாகரிகம் கற்றுக் கொடுத்தான் என்று இன்றைய இளைய தலைமுறையை நம்ப வைக்கும் முயற்சிதான் இந்த அழுக்கு உடை காட்டு முராண்டித்தனம் எல்லாமே. உலகிற்கே நாகரிகம், யோகா, தியானம், பரதம் உட்பட பல கலைகளை போதித்த தமிழர்களை அசிங்கப்படுத்துவதற்காகவே மிஷினரி கும்பல்கள் இப்படி படம் எடுக்கிறார்கள். தமிழர்களுக்கு எதிரான, சனாதன தர்மத்திற்கு எதிரான மிகப்பெரிய சதி இது. அதனை உணர்ந்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவரது கடமை. நன்றி.